நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத கௌரி வல்லப மேதகு ராணி மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் நிர்வாகத்திற்குட்பட்ட துவார் அருள்மிகு வள்ளிலிங்க சுவாமி திருக்கோவில் திருக்குடமங்கல நன்னீராட்டு பெருவிழா கடந்த 5/7/2023 புதன்கிழமை சீரும் சிறப்புமாக நிகழ்ந்தது. இந்த தளத்தில் அருள்பாலிக்கும் தெய்வங்கள் ஸ்ரீ பூரண புஷ்கலை அம்மையார்கள் உடனாகிய வள்ளிலிங்க சுவாமி, இரட்டை விநாயகர், சித்தி விநாயகர், சுப்பிரமணியர், செங்கடாய் கருப்பர், முத்துக்கருப்பர், அடைக்கம்மை அப்பத்தாள், ஆயாள், ஆத்தாள் ஆகியோர். ஒவ்வொரு கோவிலுக்கும் தல வரலாறு என்று ஒன்று இருக்கும். அந்த தல வரலாற்றை இந்த கோவிலில் முன் மண்டபத்தில் ஓவியமாக தீட்டியிருக்கின்றார்கள். வாருங்கள், அதை நாம் பார்க்கலாம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னர் மரபு வழியில் வழிபட்ட ஐயனார் திருத்தலம். பஞ்சகாலத்தில் தங்கள் உணவுக்காக வேடர்கள் வள்ளிக்கிழங்கை தோண்டினார்கள். வேடர்கள் வள்ளிக்கிழங்கை தோண்டும் போது திடீரென்று பூமியிலிருந்து ரத்தம் பீரிட்டது. லிங்க வடிவில் உள்ள ஒரு கல்லிலிருந்து ரத்தம் பீரிட்டதை வேடர்கள் பார்த்து வியந்தார்கள். வேடர்கள் கண்டறிந்த லிங்கத்தை பிற்காலத்தில் வள்ளிலிங்கமாக, ஐயனாராக மக்கள் பூஜித்து வரத் தொடங்கினார்கள். அடைக்கம்மை செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தில் துவாரில் சில 100 வருடங்களுக்கு முன்பு பிறந்தார். பருவகாலத்தில் அடைக்கம்மைக்கு நச்சாந்துப்பட்டியில் திருமணம் செய்து வைத்தார்கள். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக அவரது இல்லறம் கழிந்தது. வாழ்வில் புயல் வீசிய அடைக்கம்மை வருத்தத்தோடு சொந்த ஊரான துவாருக்கே திரும்பி வந்தார். அவரது அன்னிமார்கள் குழந்தைகளை சுட்டிக்காட்டி வசைபாடியதால் அடைக்கம்மை நொந்து மனம் வருந்தினார். மனம் உடைந்த அடைக்கம்மை அரளி விதையை அரைத்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் உட்கொண்டார். வள்ளிக்காட்டு ஐயனார் அடைக்கம்மைக்கு காட்சி தந்து, இத்திருத்தலத்தில் வடக்கு நோக்கி நின்று உன் சந்ததியருக்கு அருள் வழங்குவாயாக என்று வரம் கொடுத்து மறைந்தார். அண்ணன் குடும்பத்தார்கள் இத்திருத்தலத்தின் வடக்கே வீற்றிருக்கும் அடைக்கம்மையை சுவற்றின் மறுபக்கம் நின்று வழிபடுகின்றார்கள். தெய்வமாக மாறிய ஸ்ரீ அடைக்கம்மையை 33 ஊரைச் சேர்ந்த நகரத்தார்கள் மற்றும் ஊரார்கள் படையலிட்டு வழிபட்டு வருகின்றார்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கல்லாக மரமாக காய்ந்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே, கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வு கடலாக பொங்கும் அருளே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே, தொடை மீது குருநாதன் தனை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் துவாரில் இருக்கிறோம். துவாரில் வள்ளிலிங்கம், அடைக்காத்தாள், முத்துக்கருப்பர் ஆலய குடமுழுக்கானது இனிதே நடைபெற இருக்கிறது. குடமுழுக்கின் தலைவர் வீரப்பனன் நம்முடன் இருக்கிறார்கள், மாணிக்கண்ணன் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குடமுழுக்கு பற்றி அண்ணே வணக்கம். வணக்கம். நகரத்தார் டிவிக்கு எங்களுடைய கும்பாபிஷேக குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடைக்காத்தாள் கருப்பையா துவார் வள்ளிலிங்கம் திருக்கோயில் 33 ஊர் நகரத்தார் சுமார் 2000 புள்ளிகள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். நகரத்தாரிலே அதிகமாக வழிபடும் ஊர்களில் வழிபடும் குலதெய்வம் துவார் வள்ளிலிங்கம் என்பது 2016 புள்ளிகள் இருக்கின்றார்கள் குலதெய்வம். இது சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது இது சிவகங்கை தேவஸ்தானத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது. நாங்கள் இது 3வது கும்பாபிஷேகம் நகரத்தார்கள் செய்கிறார்கள். முதலில் ராஜகோபுரமே இல்லை, முதலில் ராஜகோபுரம் கட்டி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் செய்து இப்போ மிக விமரிசையாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது.
இது நகரத்தார் மட்டுமல்ல, இதை சுற்றி மொத்தம் 18 கிராம மக்கள், 10,000த்திற்கு அதிகமான மக்கள் முத்துக்கருப்பரையும் வள்ளிலிங்கத்தையும், நகரத்தார்கள் வந்து அடைக்காத்தால், ஆயால், அப்பத்தால், ஆத்தாள் என்று வழிபட்டு வருகின்றோம் எல்லா ஊர்லேயும், இந்த 33 ஊர்லையும். இப்போ வந்து அடைக்காத்தாளுங்கிறது ஆயாள் அப்பத்தாள் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க மாதிரி அதை வந்து சில ஊர் வந்து அவங்க அந்த சரித்திரம்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, துவாரில் வந்து நாங்கள் வந்து இந்த தல வரலாறு இது வரைக்கும் இல்லை, பெயிண்டிங் தல வரலாறு இப்போ நாங்கள் வந்து தல வரலாறு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அடைக்காத்தால் ஆத்தாளப்ப நம்ம நகரத்தார் பெரும்பாலும் கும்பிடுறோம். ஆமாம், ஆயான்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஆத்தாள்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அடைக்காத்தாள், நாங்கள் சொக்கலிங்கம்புதூர் சேர்ந்தவர்கள். இந்த ஊர் சிலவங்க வந்து ஆயாள், சிலவங்க அப்பத்தாள் சொல்லுவாங்க. அந்த இன்னொன்று வந்து என்னென்னா, இதில் சிறப்பு என்னென்னா, நிறைய பேர் வந்து வள்ளிலிங்கத்தை குலதெய்வமாக இருந்து கொண்டு, நாங்கள் இப்போ போன தடவை வந்து எல்லா ஊருக்கும் போகலை. இந்த தடவை கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணோன்னா, எல்லா ஊருக்கும் போனோம். எங்கெங்கே ஊரில் கும்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போனால், அங்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான ஒரு படப்பு வீடு இருக்குது. நம்ம நகரத்தார் மட்டும்தான் படப்பு வீடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் செல்லும் பொழுது மிகவும் அதிகமான படப்பு வீடுகள் இருந்து, எல்லாரும் வந்து எவ்வளவு குலதெய்வத்தை மற்றவங்களும் கும்பிடுறாங்கன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை மாதிரி படைக்கிறாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை படைக்கிறாங்க, அவங்களும் திருமணத்திற்காக படைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் வந்து எப்படின்னா, இது வந்து நகரத்தார் மட்டும் ஒரு இனம்ங்கிறது இல்லை, வெவ்வேறு ஜாதி. அதாவது நான் நினச்சேன், என்னென்ன நம்ம ஒரு ஊருக்கு போகிறோமே, இந்த ஊரில் என்னென்ன, ஆனால் எல்லா ஜாதி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் இந்த கோயில் வந்து அத்தனை பேருக்கும் சொந்தம். ஸோ இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டோம். அதாவது நகரத்தார் மட்டும் இல்லாமல் நாட்டார்கள், இந்த ஊர் நாட்டார்கள், இந்த 18 ஊர் கும்பிடும் நாட்டார்கள், நாங்கள் எல்லாமே நேராக ஊருக்கு சென்று அவர்களை சந்தித்து, சுமார் 10,000 பேர் வந்து இதில் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளுடைய இதை குலதெய்வமாக வழிபடுவர்கள் 10,000 குடும்பத்தினர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு வந்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கின்றோம். ரொம்ப அதாவது வந்து இந்த கோயிலோட வரலாறும் சுருக்கமாக சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து தலைவராக நடத்துகிறீங்க. நம்ம நகரத்தை நடக்கிற 3வது கும்பாபிஷேகம். மொத்தமாக இது எத்தனாவது கும்பாபிஷேகம், அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் இருக்கா? அதாவது நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணது மாதிரி தெரியல. நம்ம முதல்ல தொடங்கினது 75ஆம் ஆண்டு தொடங்கணும். அதுக்கப்புறம் 2 பண்ணோம். இது 3வது கும்பாபிஷேகம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இது அரசர்களால் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். பட் நம்மகிட்ட வந்து அதுக்கான சரியான இது இல்லை, டீட்டெயில் கிடையாது. பட் நம்ம நகரத்தார் எடுத்துகிட்டு இப்போ சிறப்பாக இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு விடுதியும் கட்டிட்டோம். இப்போ முன்னாடி இருந்து விடுதி இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப தூரமான இடம், யாரும் வர முடியாது, போக முடியாது, இருக்க முடியாது. துவார் நற்பணி ட்ரஸ்ட் வந்து ஆரம்பித்து ஒரு மிக அருமையான விடுதி இங்கே இருக்குது. இப்போ அந்த விடுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தங்கலாம், ஒரு 300-400 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு பெரிய விடுதி கட்டியிருக்கோம். இது வந்து நகரத்தார்களுக்கு நல்ல பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இப்போ நம்ம விஎம் பில்டர்ஸ் மாணிக்கண்ணன் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம், இந்த கும்பாபிஷேகத்துக்கு மிகப்பெரிய பொருள் உதவி எல்லாரும் செஞ்சு, நம்ம தலைவர் ரவி வீரப்பண்ணன் பொறுப்பில் அந்த குழுவோடு சேர்ந்து இந்த கோயிலை நல்லா புறணமைச்சிருக்கோம். ஏற்கனவே இதில் நிறைய வசதி குறைவுகள்லாம் இருந்தது. இப்போ எல்லா வசதிகளும் இங்கே ஏற்படுத்தி, இங்கே வந்து மண்டபம்லாம் முதல்ல இல்லாமல் இருந்தது. இப்போ சுற்றி மண்டபம் போட்டு எல்லாம் கிரானைட் போட்டு ரொம்ப நல்லா ஒரு இன்றைக்கி என்ன தேவையோ அவ்வளவோ இந்த கோயிலை ஏற்பாடு படுத்தியிருக்காங்க. இதுக்கு மிகவும் சிறப்பாக இதை நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவர் ரவி வீரப்பண்ணன். இந்த நேரத்தில் நான் அதை நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை இந்த தொலைக்காட்சி மூலமா நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ நாங்கள் வள்ளிலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வெள்ளி கதவு, அதை பற்றி அது வந்து எப்படி ஒரு கைங்கரியம் என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். அது வந்து நம்ம நகரத்தார் வேகுப்பட்டியை சேர்ந்த வள்ளியப்பண்ணன் அவருங்க வந்து அவங்க சொந்த செலவில் அவங்க இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுக்கு நிறைய பொருள் செலவு அவங்க மொத்தமாக அவங்களே பண்ணி அதை கொண்டாந்து அதை நிறுவியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கும் போது பாதுகாப்பு கருதி நம்ம அடைக்காத்தாளுக்கும் வெள்ளிலிங்கம் வெள்ளியில் கதவு பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு சில ஒரு பாதுகாப்பு இன்மையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை நம்ம பண்ணலை. மற்றபடி இந்த கதவு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா கதவுகளும் மாற்றி நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். எல்லாமே புதுப்பிச்சிருக்கோம். தர மொத்தமே கிரானைட் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம நல்லா புதுப்பிச்சிருக்கிறோம். ரொம்ப கோயில் நல்லா வந்திருக்கு. இந்த கோவில் திருப்பணியில் கட்டுமானத்தில் வந்து அண்ணன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. என்ன மாதிரியான கட்டுமானம் இது? நின்று வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நடத்தி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக கொண்டு வர்றதுங்கிறதுக்கு ஒரு வல்லமை வேணும். அதை செஞ்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா.
அதாவது ரவி வீரப்பண்ணன் தலைவர் ஆனோடனே என்னை கூப்பிட்டு இதை சிறப்பாக செய்யணும், இதுக்கு வந்து நீ எனக்கு கூடயே இருக்கணும்னு சொன்னாங்க. அதன்படி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த வேலையை முழுமையாக இருந்து, அதாவது ரவி வீரப்பண்ணனுக்கு எல்லாமே சிறப்பாக வரணும், அவங்க தலைவரானோன்னே இது வந்து பிரம்மாண்டமாக வரணுங்கிறதா அவங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணி எல்லாமே புதுப்பிச்சிருக்கோம். இந்த காம்பவுண்டு சவுரிலேருந்து கீழே போட்டிருக்க கிரானைட் மொத்தமும் டைல் இருந்தது, டைல் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு கிரானைட் போட்டிருக்கோம். எல்லா கதவையும் மாற்றிருக்கோம். அடைக்காத்தாளுக்கு இருந்த கதவை எடுத்துட்டு அதுக்கு தேக்கில் போட்டிருக்கோம். உள்ளே வந்து வெளியில் கதவு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர்ஸு, அதை போட்டிருக்கோம். மற்றபடி வெளியிலலாம் வந்து பேவியர் பிளாக் போட்டு அதை ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நிலைக்கதவு அது ஒன்றே பிரம்மாண்டமாக, ஒரு கதவே 1.5 டன்னு, அதை நல்லா பண்ணி 1.5 டன்னு. அது வந்து தேக்கு மரத்தால் ஆனது. அதுக்கு வந்து கல்கட்டாலேருந்து அதுக்கு வந்து அந்த கைப்பிடி பூட்டு எல்லாத்தையும் வர வச்சு மதுரையிலேருந்து நம்ம வாங்கி இதில் பொருத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் தலை வரலாறு, இந்த கோயிலை பற்றி தலை வரலாறு இவ்வளோ நாளாக வந்து வேறுபட்ட இதுவாக இருந்தது. இப்போ அதை நம்ம படமாக வரைஞ்சி அந்த வாசல்லே நம்ம போட்டிருக்கோம். அது ஒரு ஹைலைட்டான விஷயம். நமக்கு பின்னால் வரப்போகிற சந்ததிக்கு இது தெரியறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. ஆனால் இப்போ பொதுவாக கட்டுமானம்ங்கிறது வேறு, நீங்கள் வந்து பல விடுதிகள்லாம் நம்ம நகரத்தாருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை இதோட பழமை மாறாமல் புதுப்பிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும். அதாவது இதில் இருக்கிற கோயிலில் இருக்கிற கர்ப்பகிரமோ இல்லை எந்த மூலஸ்தானத்தையோ எதையுமே நம்ம கை வைக்காமல் நம்ம வெறும் மேலே இருக்கிறதுக்கு வர்ணம் அடித்து கோபுரத்தை மட்டும் புதுப்பித்து மேலே ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். கோயிலுடைய எந்த இதையும் அது வள்ளிலிங்கத்தையோ அடிப்படை விஷயத்தை நம்ம கை வைக்காம அந்த ட்ரெடிஷனல் விஷயங்களையும் அதை வந்து நம்ம எதுவும் மாற்றாமல் மீதி எல்லாத்தையுமே மாற்றிருக்கோம். மீதி எல்லாத்தையுமே மாற்றி இன்னைக்கு புது பொலிவுடன் இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு லைட்டு ஃபேனெல்லாம் கூட போட்டு ஜென்ரேட்டர் போட்டு இப்போ நமக்கு வந்து மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் வந்து இப்போ ரொம்ப முயற்சி எடுத்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லோ வோல்டேஜ் ரொம்ப வரும், எந்த லைட்டுமே எரியாது. அதனால் இப்போ லோ வோல்டேஜ் வராமல் இருக்கிறதுக்கு வாசலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரில் வெளியில் அந்த ஐமாஸ் லைட்டு 5 லைட்டு போட்டு அப்படியே அது ஊருக்கே வெளிச்சம் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தில் நடந்த சிறப்புகள். ஓகே, மகிழ்ச்சி, நன்றிண்ணா. இப்பொழுது செயலாளர் எல்ஐசி கருப்பையா அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் எங்கள் கும்பாச குழுவுடைய தலைவராக ரவி வீரப்பன் அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் இந்த கோயிலுக்கு கிடைத்த கிஃப்டாக நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து 2 கும்பாசம் இதுவரை நடந்திருக்குது. ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நகரத்தாருடைய 76 ஊரில் குலதெய்வத்தில் வந்து இவ்வளோ பெரிய குலதெய்வம் வந்து இந்த கோயில் தான். துவார் வள்ளிலிங்கத்தை வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது. நான் செக்ரட்டரியாக இருந்தாலும் பொருளாளர் இருந்தாலும் எல்லா பொறுப்பையும் ரவி வீரப்பன் அவர்கள் பார்த்து அவருடைய முழு முயற்சியால் தான் இவ்வளோ பெரிய மகாபெரிய கும்பாசம் நடக்குது. இந்த கும்பாசத்துக்கு வந்து நகரத்தாருக்கு கேட்டோன்னே புலவர் சிவந்தியப்பன் அதுக்கு எங்களுக்கு மிகவும் முயற்சி பண்ணார். இந்த கும்பாசத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தர்றதுக்கு இந்த ராணி இந்த கும்பாசத்தை எங்களுக்கு வெகு சிறப்பாக நடத்தி தந்ததற்கு மதுக்கார் நாச்சியார் அம்மையாருக்கு சிவகங்கை தேவஸ்தானத்து அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமாகவும் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்டாகவும் நினச்சிக்கிறோம். அவர் வாழ்க்கையில் நலம் பெற்று இன்னும் பல உயர்வுகள் பெற்று இந்த கோயிலுக்கு இன்னும் திருப்பணிகள் நிறைய செய்வதற்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். இப்போ நமக்கு துவாரை சேர்ந்த புலவர் சிவந்தியப்பன் இருக்காங்க. வீரப்பனை சொல்லும்போது இது வந்து இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக நகரத்தோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து அத்தனை பேருக்கும் குலதெய்வம் வழங்கக்கூடிய கோயில். புலவர் சிவந்தியப்பன் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. வணக்கம். வள்ளி விநாயகர் அடைக்கமை அப்பத்தா குலதெய்வமாக வழிபடுகிற 32 ஊர் நகரத்தார்கள், அவர்களோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20க்கு மேற்பட்ட யாதவ கிராமங்களும் அதுபோல் பல்வேறு சமூகத்தவரும் இங்கே வள்ளிலிங்க சுவாமியை குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். 1995 நகரத்தார் பெருமக்கள் ஒருங்கிணைந்து அவர்களையெல்லாம் அந்த 32 ஊர்களிலேயும் இருக்கிற
நகரத்தார் பெருமக்களை அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை ஒருங்கிணைத்து 32 ஊர் நகரத்தார் ட்ரஸ்ட் என்று வள்ளிலிங்கம் நற்பணி ட்ரஸ்ட் என்று உருவாக்கி அதன் மூலம் 96இல் 2009இல் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இப்போது 2023இல் இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நகரத்தார் பெருமக்கள் எடுக்கிற முயற்சிகள், யாதவ பெருமக்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் இந்த கிராமம் முழு துணையாக இருந்து இந்த கோயில் அபிவிருத்திக்கும் வருந்து வழிபடுகிற மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கும் உற்ற துணையாக இருந்து வருகிறது. அதிலேயும் சிறப்பாக இந்த 2023 கும்பாபிஷேகத்தை அண்ணன் வீரப்பன் அவர்கள், ரவி வீரப்பன் அவர்கள் மிக சிறப்பாக அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். அதற்கு உற்ற துணையாக முத்துராமலிங்க யாதவ் அவர்கள் இந்த பல்வேறு திருப்பணிகளை அவர்களும் இருந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் கிராமத்தை சேர்ந்த எங்கள் மாப்பிள்ளை சந்திரசேகர் கூட சிறப்பான ஒரு தொகையை வெளியே போட்டிருக்கிற அந்த தரைதளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா பெருமக்களும் மிகச்சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த கிராமம் என்றைக்கும் உற்ற துணையாக இருந்து அவர்கள் எடுக்கிற காரியங்களுக்கெல்லாம் துணையாக இருப்போம் என்பதனை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய துவார் விடுதி கட்டுவதற்கான இடம் 2 ஏக்கர், 1 ஏக்கர் நிலத்தை அவர்கள் நமக்காக இலவசமாக வழங்கி நம்முடைய விடுதியை கட்டியிருக்கிறோம். அதன் சார்பும் திரு புலவர் சிவந்தியனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சி. இப்பொழுது பொன்னமராவதியை சேர்ந்த முத்துராமன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் பெருமரியாதைக்குரிய நகரத்தார் அவர்களே, கிராம பொதுமக்களே, யாதவ சங்க தலைவர்களே மற்றும் ஊரார்களே, எங்களுக்கு நான் இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதுபோக என் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மிக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அத்துறை வீரர்களுக்கும் அண்ணன் ரவி வீரப்பன் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மென்மேலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் எங்களால் இயன்ற உதவியை என்றைக்கும் செய்வோம் என்று மனமாற கூறுகின்றேன். இப்பொழுது அம்மாப்பட்டியை சேர்ந்த பெருமாள் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களும் எங்கள் குலதெய்வம் வள்ளிலிங்க சுவாமி. நானும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இது பருவம் போவோம். ஆனால் முதல் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன், இவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. 2வது சொன்னதுக்கு நம்ம தலைவராக அண்ணன் வீரப்பன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது பெருமையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். நாங்கள் யாதவர் குலத்தில் பிறந்திருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கும் குலதெய்வம் இது மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்களும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது பெருமையாக இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாரும் நல்ல பல்லாண்டு நீ சிறப்பாக இறைவன் வரல புரியட்டும். நன்றி. இப்பொழுது புதூரை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த துவார் வள்ளிலிங்கம் கோவிலானது எங்களுக்கெல்லாம் குலதெய்வம். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இதுக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்து இப்போ இந்த வாட்டி எல்லாரும் அவங்களாம் சேர்ந்த இயன்ற அளவு எல்லோரும் செய்து சிறப்பாக நல்ல நடக்குது. அதுக்கு இந்த நம்முடைய நகரத்தார் ட்ரஸ்ட் மற்றும் யாதவ பெருமை எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த கும்பாபிஷேகம் மேலும் சிறப்பாக இருக்கணும். தலைவர் வீரப்பண்ணன் மிகச்சிறப்பாக நல்லபடியாக செயல்படுறாங்க. இன்னும் நிறைய செய்து நல்ல கோவில் சிறப்பாக இருக்க நல்லபடியாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இப்பொழுது இந்த கும்பாபிஷேக கமிட்டியினுடைய உதவி தலைவர் சொக்கலிங்கம் புதூரை சேர்ந்த மோகன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக, அதாவது நான் தொடர்ந்து இது 3வது கும்பாபிஷேகம். முதல் கும்பாபிஷேகம் சொக்கலிங்க செட்டியார் தலைமையில் நடந்தது. 2வது கும்பாபிஷேகம் எஸ்கேஆர் பழனியப்ப செட்டியார் என்னுடைய தாப்பனார் அவர்களுடைய தலைமையில் நடந்தது. இப்பொழுது திரு ரவி வீரப்பன் அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக, அதாவது அவங்களுடைய
உடல் நலம் கூட கொஞ்சம் குறைவான உடல் நலம் இருந்தாலும் அந்த கும்பாபிஷேகத்துக்காக நிறைய பாடுபட்டு அவ்வளோ பேரையும் ஒருங்கிணைச்சு, ரெண்டாவது இதில் யாதவர்களில் ரொம்ப ஈடுபாடு. இந்த மண்டபம் நாங்கள் இங்கே இருக்க மண்டபத்தில் எல்லாமே பெரும்பகுதி நம்ம இவங்க ரகுபதி அண்ணன் கட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்க தான் நிறைய கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு, இந்த நம்ம வள்ளிலிங்கம் கோயிலில். ரெண்டாவது அவங்க எப்பப்போ என்ன வேணும்னு தலைவர் கேட்குறாங்களோ அந்த நேரம் பூரா அவங்க ரொம்ப செந்தில், அவங்க பெருமாள்னு, முத்துவள்ளி கோனார் எல்லாருமே ரொம்ப உதவி. அவங்க முத்துவள்ளி கோனார்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க என்ன வேணாலும் ஏற்பாடு, சாப்பாடெல்லாம் இப்போ பிரமாதமான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நிறைய பொருள் உதவி கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் இன்னைக்கு அன்னதானம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பூரா முழு முக்கிய காரணம் முத்துவள்ளி கோனார், பெருமாள் கோனார், செந்தில் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் இவ்வளவு வெகு சிறப்பாக நடக்கிறதுக்கு நம்ம ரவி வீரப்பனுடைய பெரும் முயற்சி தான். நாங்கள் பணமெல்லாம் எப்படி வரும்னு நினச்சோம், கேட்குறவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. பெரிய பொருளுதவி நிறைய பண்ணதுனால இது மிகவும் சீரோடும் சிறப்போடும் இன்று 3ஆம் கால யாக பூஜையோடு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை காலை 9:45 மணி அளவில் மிக வெகு சிறப்பாக உலகமே வியக்கும் வண்ணம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம வள்ளிலிங்கம் அடைக்காத்தாருடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய முன்னாள் தலைவர் செயலாளர் வளையப்பட்டி அக்ரி சோனானன் நம்முடன் இருக்கிறார்கள். துவார் கும்பாபிஷேக நிகழ்வை பற்றி அவர் நமது நேயரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். முத்துரா ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கா, நன்றி. இந்த கோயில் ராணியனுடைய கோயில், சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்தினுடைய கோயில். மதுராந்தகி நாச்சியாருங்கிறவங்க ராணி, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் இருக்குது. நாங்கள் 33 ஊர் நகரத்தார் இந்த கோயிலை குலதெய்வமாக கொண்டாடுறோம். இது போக கோனார்கள், ஆசாரிகள் நிறைய பேர் இதை குலதெய்வமாக கொண்டாடுறாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் இப்போ 13ஆவது வருஷமாக வந்துருச்சு. இதில் யாகசாலையை நாங்கள் வளையவட்டி நகரத்தார் பார்க்குறோம், எங்கள் சொந்த செலவில் பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் படப்பு நடக்கும். ஆனி மாதம் கடைசி வெள்ளி படப்பு நடக்கும். அந்த படப்புக்கு இந்த 33 ஊர் நகரத்தாரும் கலந்து கொள்வாங்க. அதுக்கு நாங்கள் இந்த அபிஷேக ஆராதனைகளை எங்கள் வளையவட்டி நகரத்தார் எங்கள் சொந்த செலவில் செய்கிறோம். மற்றதெல்லாம் எல்லா ஊர் நகரத்தார்களும் ரொம்ப ஈடுபாடோட எங்கள் குலதெய்வத்துக்கு, அதுலேயும் வள்ளிலிங்கம் அடைக்காத்தால ரொம்ப கொண்டாடுவாங்க. முத்துக்கருப்பர் இவங்களெல்லாம் ரொம்ப கொண்டாடுவாங்க. மிக சிறப்பாக ஒவ்வொரு படப்பும் மிக சிறப்பாக இருக்கும். ஏலமெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகும். நல்லா இருக்கா, சிறப்பாக நடக்கும். அடுத்தபடியாக நமது மாணவ செல்வங்களுக்கு படிப்பிலே தேர்ச்சி பெற, கல்வியில் சகலகலா கல்வி கலை வளர ஏரி குளந்தடாகம் மண்மாய் பூரண ஜலப்பிரமேண விவசாய அனுகூல்ய பரிபூர்ண கிருபாகண சமர்த்திகே குலாலிபியோ சுப மதுச்சசதயோயா பாகமஸ்தானஹ அவஸ்ஸகும் ஷோணாவமந்தோ யாசாம் தேவி திபீக்ரமண்டி பட்சம் மந்தரே கேட்டுக்கொள்கிறோம். நவக்கிரக ஹோமங்கள் அனகத்தாய தேவகே தன்னா சூரிய நாராயண தேவாயே ஸ்வாக தேவதா பிரதி தேவதா ஆதித்ய நாராயண தேவாயே ஸ்வாக. எல்லாம் போற்றப்படுகின்ற மங்களனாகிய செவ்வாய் பகவானுக்கு ஹோமம் நடைபெறுகிறது.
சூரிய